friends, welcome to Startup Clinic 99 Sublimation. This is your Vinoli motivational speaker. 99 Sublimation world's #1 brand in printing industry. So over நாளோ over வீடியோல புது ப்ராடக்ட் எல்லாம் நம்ம print பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். So அதே மாதிரி இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு acrylic keychain வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணி சேல் பண்ணலாம் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? So வந்து கஸ்டமைஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் இந்த வீடியோல இப்போ நான் இன்ட்ரோ듀ஸ் பண்றது நம்ம 99 Sublimation Startup Clinic ஓட ட்ரைனர் மிஸ்டர் பிரசாந்த் நான் இன்ட்ரோ듀ஸ் பண்றேன். சோ பிரசாந்த் வந்து ஒரு acrylic keychainல வந்து எந்த மாதிரி print பண்ணி காமிப்பாங்க. சரிங்களா? சோ இந்த acrylic keychainல தான் வந்து இந்த டிசைனை வந்து print பண்ணி காமிப்பாங்க. சோ இதுக்கு நமக்கு என்னென்ன ப்ராடக்ட் தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தேவை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சிஸ்டம். சரிங்களா? So first நமக்கு வந்து ஒரு சிஸ்டம் தேவைப்படும். இந்த சிஸ்டத்துல வந்து போட்டோஷாப்பா இருக்கட்டும் இல்ல கோரல் டிராவா இருக்கட்டும் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனை வந்து நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். டிசைன் பண்ணிட்டு கமாண்ட் வந்து நம்ம வந்து பிரிண்டருக்கு கொடுத்துக்கலாம். சோ இந்த பிரிண்டர் பாத்தீங்க அப்படின்னா Epson L1800 பிரிண்டர், இது வந்து A3 பிரிண்டர், A4 பிரிண்டரும் வருது, Epson L805 பிரிண்டர் வருது. A4 பிரிண்டர்ல நீங்க A4 சைஸ் பேப்பர் மட்டும் தான் நம்ம பிரிண்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். இது நீங்க A3 பிரிண்டர்ல பாத்தீங்க அப்படின்னா A3 பேப்பரும் நீங்க பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் and A4 பேப்பருமே வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ இந்த பிரிண்டர்ல வந்து நம்ம இப்போ என்ன இங்க் யூஸ் பண்றோம் பாத்தீங்க அப்படின்னா 99 Sublimation உடைய வாட்டர் ப்ரூஃப் இங்க் வந்து நம்ம யூஸ் பண்றோம். சோ எந்த ஒரு இமேஜ் நமக்கு பிரிண்ட் பண்ணி எடுத்தாலும் குவாலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லீங்களா? சோ எப்பவுமே வந்து குவாலிட்டியான இமேஜ் கொடுத்தாதான் வந்து கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. சோ இதுல வந்து யூஸ் பண்ற இங்க் அண்ட் பேப்பர் பாத்தீங்கன்னா HD Sublimation high quality paper and HD high quality ink வந்து நம்ம யூஸ் பண்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன தேவை பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹீட் பிரஸ் மெஷின். சோ இந்த ஹீட் பிரஸ் மெஷின்ல வந்து நம்ம எல்லா ஃபிளாட் ஐட்டம்ஸும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். கீச்செயினா இருக்கட்டும் இல்ல வந்து போட்டோ ஃப்ரேம்ஸா இருக்கட்டும், வுடன் ஃப்ரேம்ஸா இருக்கட்டும், ஐடி கார்டா இருக்கட்டும், லேனியார்டா இருக்கட்டும், இல்ல வந்து ராக்ஸா இருக்கட்டும். ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லா ஃபிளாட் ஐட்டம்ஸ், ஈவன் குர்த்தி, டி-ஷர்ட், பாலிஸ்டர் டி-ஷர்ட், காட்டன் டி-ஷர்ட், ஷர்ட்டா இருக்கட்டும், ஈவன் ஜீன்ஸ் பேண்டா இருக்கட்டும். ஓகேங்களா? சோ எல்லா ஃபிளாட் ஐட்டம்ஸும் வந்து நம்ம இந்த மெஷின்ல வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். சோ அது பிரிண்ட் பண்றது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு டெம்பரேச்சர் இருக்குது. இப்போ இந்த கீச்சனுக்கு பாத்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து 260 செகண்ட். சோ மல்டி ப்ராடக்ட் வந்து இதுல பிரிண்ட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸான டெம்பரேச்சர் வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்றோம். ஸோ எல்லா ஃபிளாட் ஐட்டம்ஸும் வந்து நம்ம இந்த மெஷின்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நமக்கு வந்து ஒரு கர்வ்டு ப்ராடக்ட் வந்து பிரிண்ட் பண்ணி எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா பாட்டிலா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு மக்ஸ் பிரிண்ட் பண்ணி எடுக்கட்டும், இல்ல 3D மொபைல் கவர் பிரிண்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த 3D மெஷின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த 3D மெஷின் வந்து 5 இயர்ஸ் ப்ரொஃபஷனல் வாரண்டியோட உங்களுக்கு கிடைக்கும். 3D மெஷின் மட்டும் இல்லாம ஹெவி டியூட்டி ஹீட் பிரஸ் மெஷினும் வந்து உங்களுக்கு 5 இயர்ஸ் ப்ரொஃபஷனல் வாரண்டியோட உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சோ இப்போ நீங்க வந்து பிரிண்டிங் பிசினஸ் வந்து புதுசா ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? எனக்கு வந்து எந்த மெஷினரிஸ் எனக்கு வாங்கணும்னு தெரியாது, ஆனா எனக்கு வந்து பிரிண்டிங்ல வந்து எல்லாமே எனக்கு ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவை வந்து ஒரு ஹீட் பிரஸ் மெஷின், 3D மெஷின் அண்ட் வந்து பிரிண்டர் அண்ட் வந்து பிளாட்டர் போதும். சரிங்களா? சோ இந்த மெஷின்ல வந்து ஒரு சவுண்ட் வந்ததை நீங்க கவனிச்சிருப்பீங்க. நம்ம பிரிண்ட் பண்ண கொடுத்திருக்க ப்ராடக்ட் வந்து ரெடி ஆனதுமே வந்து சவுண்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? சோ இந்த ஒயிட் கலர்ல யூஸ் பண்றது பாத்தீங்க அப்படின்னா வந்து டெஃப்லான் ஷீட். ஒரு ப்ராடக்ட் நம்ம வைக்கும்போது முன்னாடியும் கீழேயுமே ஒரு டெஃப்லான் ஷீட் யூஸ் பண்ணணும். ப்ராடக்ட்டை வச்சுட்டு மேலேயும் ஒரு டெஃப்லான் ஷீட் யூஸ் பண்ணணும். ரீசன் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஹீட்டை வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக தான் நம்ம வந்து யூஸ் பண்றது இந்த டெஃப்லான் ஷீட். சரிங்களா? சோ வெறும் கிச்சன் மட்டும் இல்லாம ஒரு 3000 வெரைட்டியான ப்ராடக்ட் வந்து இருக்குது. சரிங்களா? மல்டி டைப்ஸ் ஆன ப்ராடக்ட் இருக்கு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கிறதுக்கு. ஓகேவா? இது பாத்தீங்க அப்படின்னா வந்து டைல்ஸ், மக்ஸ்ல வந்து 300 வெரைட்டிஸ் மக்ஸ் இருக்குது. பாலிமர் மக் இருக்கு, பேட்ச் மக் இருக்கு, ஹாட் ஹேண்டில் மக், இன்னர் மக் அண்ட் வந்து மேஜிக் மக்லயே வந்து கலர் மக் இருக்கு, கப்பல் மக் இருக்கு, ஈவன் பென் ஹோல்டர் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி மல்டி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி சேல் பண்ணிக்கலாம். எப்பவுமே வந்து நீங்க ஒரு கார்ப்பரேட் பிசினஸ் வந்து நான் வந்து கார்ப்பரேட்டுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண டார்கெட் வந்து கார்ப்பரேட் அப்படின்னா நீங்க வந்து 3D மெஷின் அண்ட் ஹீட் பிரஸ் மெஷின் வச்சு நீங்க வந்து உங்க பிசினஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பிரிண்டிங் பிசினஸ் வந்து ரொம்ப ஹை லெவல் பட்ஜெட் ஆகும். எனக்கு வந்து அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாது. 10 to 12 lakhs கிட்ட ஆகும், about 10 lakhs ஆகும். அந்த மாதிரி நீங்க எந்த ஃபீலும் பண்ண வேண்டாம். பிகாஸ் நீ உங்களுக்கு நார்மலா வந்து ஒரு பிரிண்டிங் பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா வந்து
மினிமம் 1 lakh இருந்தா போதும். நீங்க மினிமம் 1 lakh நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலேயே வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே அட்லீஸ்ட் ஒரு 90% வந்து நீங்க 90% கஸ்டமைஸ் மெட்டீரியல்ஸ் வந்து நீங்க வந்து பிரிண்ட்ல வந்து கவர் பண்ணிக்கலாம். அண்ட் எந்த ஒரு ப்ராடக்ட் பிரிண்ட் பண்றதா இருந்தாலுமே வந்து பிராண்ட் பில்ட் பண்ண பாருங்க. அண்ட் குவாலிட்டில எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாதீங்க. சரிங்களா? நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட் எங்க வாங்க போறதா இருந்தாலும் குவாலிட்டிங்கிறது ரொம்ப பார்ப்போம் இல்லையா? குவாலிட்டி இல்லைன்னா அந்த ப்ராடக்ட் வாங்க மாட்டோம். இல்ல ஒரு 50 rupees எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்ல, குவாலிட்டியான ப்ராடக்ட் நான் வாங்குறேன் அந்த மாதிரி நம்ம நினைச்சுக்கோம். அதே மாதிரி தான் நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம சேல் பண்ணும்போது நம்மளோட கஸ்டமர்ஸும் அந்த மென்டாலிட்டி தான் இருப்பாங்க. எப்போ நீங்க ஒரு எந்த ப்ராடக்ட் சேல் பண்ணும்போது நீங்க கஸ்டமரோட சிச்சுவேஷன்ல நீங்க உட்கார்ந்து யோசிச்சு பார்த்துட்டு அந்த ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுங்க. ஸோ குவாலிட்டியில எந்த ஒரு காம்ப்ரமைஸும் நீங்க வந்து பண்ணாதீங்க. ஸோ டிஷர்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ இதுல நான் சொல்லியிருந்தேன், டிஷர்ட் வந்து பாலிஸ்டர் டிஷர்ட்டும் பிரிண்ட் பண்ணிக்கலாம், வந்து காட்டன் டிஷர்ட்டும் பிரிண்ட் பண்ணிக்கலாம் சொல்லியிருந்தேன் இல்லையா? காட்டன் டிஷர்ட் பாத்தீங்கன்னா டெக்னாலஜி டோட்டல் வேற, பாலிஸ்டர் டிஷர்ட்டோட டெக்னாலஜி டோட்டல் வேற. ஓகேங்களா? உங்களுக்கு பிரிண்டிங் ரிலேட்டடா டவுட் இருக்கு அப்படின்னா நம்மளோட ஸ்டார்ட் அப் கிளினிக் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு ப்ராடக்ட் ரிலேட்டடா உங்களுக்கு டெக்னாலஜில டவுட் எல்லாமே ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு ட்ரைனிங்கா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளோட 99 சப்ளிமேஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பிரிண்ட் டிஷர்ட் கீச்செயின் வந்து பார்த்துக்கலாம் எவ்வளோ அழகாக வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்திருக்காங்க, ஆப்பிள் லோகோ கீச்செயின். ஸோ இந்த மாதிரி கீச்செயின் மட்டும் இல்லை, கீச்செயின்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் வருது. ஹார்ட் கீச்செயின் வருது, டுவல் கீச்செயின் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா அட் அ டைம் வந்து 2 கீச்செயின் வந்து அவங்க வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மல்டி ப்ராடக்ட் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் கிஃப்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பில்லோ கவர்ஸ் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது, மேஜிக் பில்லோ, ஃபர் பில்லோ, சாட்டன் பில்லோ, இந்த மாதிரி மல்டி டைப்பான வந்து பில்லோ, ஈவன் கப்பல் பில்லோ கூட நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் வந்து போட்டோ ஃப்ரேம்ஸ். இப்போ நிறைய பேர் இப்போ யாரும் வந்து கிஃப்டிங் பண்ணாலுமே வந்து பழைய மாதிரி சாரியோ இல்லை ட்ரெஸ்ஸோ யாருமே எடுத்து கொடுக்கறது கிடையாது. டிஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு கஸ்டமைஸ் பண்ணி தான் நிறைய பேர் கொடுக்குறாங்க இல்லைங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நமக்குன்னு வந்து எக்ஸ்போர்ட் ட்ரைனர்ஸ் இருக்காங்க. அந்த ட்ரைனர்ஸ் கிட்ட எல்லாமே வந்து டிசைன்ஸ் வந்து புது டிசைன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓன் டிசைன்ஸ் வந்து நம்ம 99 சப்ளிமேஷன் கிட்ட இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து ஆல்ரெடி நான் பிரிண்டிங் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு வந்து கிரியேட்டிவிட்டிவா திங்க் பண்ண முடியல, எனக்கு வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து எனக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ரீயா வந்து டிசைன்ஸ் கொடுத்து உங்களோட பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுவோம். சரிங்களா? எப்பவுமே வந்து பிசினஸ் எந்த ஒரு பிசினஸ் பண்றதா இருந்தாலும் அந்த பிசினஸ்க்கு வந்து சக்சஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா தனமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு போய் கலால உட்கார்றது கிடையாது. நம்ம இறங்கி போய் வேலை பார்க்கணும் இல்லைங்களா? அப்பதான் வந்து நம்ம உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ எப்பவுமே வந்து எந்த பிசினஸ் பண்றதா இருந்தாலும் ரிலாக்ஸா இருந்துக்கோங்க. இருந்துட்டு பட் ஒர்க் பண்ற டைம்ல வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டிங் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து உங்க பிசினஸ்ல வந்து சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா நீங்க மார்க்கெட்டிங் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? உங்களுக்கு மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக டவுட் இருக்கு, எனக்கு இன்னும் ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்கிட்ட ப்ராடக்ட் எல்லாமே இருக்கு, நான் ஆல்ரெடி பிசினஸ் கஸ்டமைஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், ஆனா ஒரு 100 மக் நான் வந்து பர்சனலா வந்து என்னோட ஓன் டிசைன்ல வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், ஆனா அந்த 100 மக்ஸ் எனக்கு எப்படி சேல் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா நீங்க அந்த 100 மக்குக்கு இன்வெஸ்ட் பண்ண டைம் வந்து வேஸ்ட் ஆகும் இல்லைங்களா? டைம் மட்டும் இல்ல, உங்களோட எனர்ஜி வேஸ்ட் ஆகும். நீங்க பிரிண்டிங் பண்ணியிருந்த அந்த டைமிங், எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி எல்லாமே வேஸ்ட் ஆகும். ஸோ வந்து அந்த 100 ப்ராடக்ட் மக்ஸை வந்து நான் எப்படி சேல் பண்ணணும்னு யோசிங்க. இல்ல உங்களுக்கு சேல் பண்றதுக்கு யார் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களோ அங்க போய் கேளுங்க. ஓகேங்களா? இல்ல நான் 100 மக் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கேன், அந்த மக்குக்கு கஸ்டமர் தானா தேடி வருவாங்க, அந்த மாதிரி எந்த இதுவும் பண்ணாதீங்க. இறங்கி போய் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். பண்ணாதான் நமக்கு வந்து லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆக முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வீடியோல நான் உங்ககிட்ட வந்து ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன மோட்டிவேஷன் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி சொல்றேன். சரிங்களா? ஒரு ஊர்ல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிசினஸ் ட்ரிப்புக்காக ராஜஸ்தானுக்கு போலான்னு இருந்தாங்க. சரிங்களா? ராஜஸ்தான்ல வந்து ரொம்ப வெதர் ரொம்ப ஹாட்டா இருக்கும், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அவங்க போயிட்டு இருக்கும் போது என்னாச்சு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மார்னிங் டைம் ரொம்ப வெயிலா இருந்துச்சு, ஈவினிங் டைம் வந்து ரொம்ப கூலிங்கா இருந்துச்சு. கூலிங் இருந்தனால அவங்களுக்கு தாங்க முடியாம
அவங்களுக்கு வந்து வழி அவ்வளவா டிரைவ் பண்ண முடியல. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா, டிராவல் பண்றதுக்கு ஒரு கைடும் வேணும், டிரைவரும் வேணும்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டான டிரைவரை வந்து அவங்க எடுத்துட்டு தான் கூட போனாங்க. அவங்க எடுத்துட்டு போனது 2 டேஸ்க்கு ஸ்டே பண்றதுக்கு ஃபுட்டு, அப்புறமா 2 டேஸுக்காக அவங்க வந்து தண்ணி எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு டெசிக்னேஷன் இதுதான் அப்படின்னு வந்து அந்த டிரைவர் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ டிரைவர் என்ன பண்ணாங்க பாத்தீங்க அப்படின்னா, ஓகே போலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது 2 டேஸ் கழிஞ்சு 3rd டே அவங்க ரீச் ஆகணும். ஆனா அவங்க நைட் என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க. சாப்பாடு சாப்பிட்டுட்டு டின்னர் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்க அப்படின்னா, தூங்கிட்டாங்க. சரிங்களா? 3rd டே முடிச்சு பார்க்கும்போது எங்க இருக்கிறாங்கன்னா, எங்க ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த இடத்துலயே அவங்க வந்து இருக்காங்க. ஸோ எல்லாரும் என்ன பண்றாங்க, டிரைவரை போட்டு திட்டிட்டு இருக்காங்க, டிராவல் கைடை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. உன்னாலதான் இப்படி ஆச்சு, வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு நீ படுத்து தூங்கிட்ட, இப்ப 3 நாளைக்கு இன்னும் போறதுக்கு வந்து நம்ம கிட்ட வந்து சாப்பாடு இல்ல, சாப்பாடும் இல்ல, தண்ணி இல்ல, நம்ம போற வழியில இப்ப நம்ம செத்துருவோம், நமக்கு வந்து நம்மளோட கதை முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அந்த டிராவல் கைடு என்ன சொன்னாரு பாத்தீங்க அப்படின்னா, அவர் சொன்னாரு, கிராஸ் இருக்கிற இடத்துல தண்ணி இருக்கும், இங்க வந்து ஒரு கிராஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஏரியால வந்து தண்ணி இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. சரிங்களா? சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த மண்ணை வந்து தோண்ட ஆரம்பிச்சாங்க. அந்த கிராஸ் இருக்கிற இடத்துல வந்து தோண்ட ஆரம்பிச்சாங்க. தோன்றாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு டிக் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து ஸ்டோன் மட்டும் தான் கிடைச்சிச்சே தவிர தண்ணி வரல. சோ என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே வந்து மாறி மாறி திட்டிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த டிராவல் கைடு என்ன பண்ணாங்க, மனசுல தைரியத்தோட என்ன பண்ணாங்க, அந்த ஸ்டோனையே டிக் பண்ணாங்க. முயற்சியை கைவிடாம டிக் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சு, தண்ணி வந்துச்சு. சரிங்களா? குடிச்சாங்க, ஹாப்பியா இருந்தாங்க, நிறைய கேரியர் எடுத்துக்கிட்டாங்க, போக வேண்டிய பிசினஸ் ட்ரிப்பை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாங்க. ஜஸ்ட் இது ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி தான். சரியா? இதுல உங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படி பாத்தீங்க அப்படின்னா, எப்பவுமே வந்து முயற்சியை எப்பவும் கைவிட கூடாது. நீங்க எவ்வளவு தூரம் முயற்சி போடுறீங்களோ அதுக்குள்ள பலன் வந்து உங்களை தேடியே வரும். சரிங்களா? சோ இதோட நான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இப்ப நம்மளோட கம்பெனில உங்களுக்கு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா, நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் கீழே பாத்தீங்க அப்படின்னா நிறைய கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கும். நம்மளோட கம்பெனி வந்து டிஃப்ரெண்ட் இந்தியால வந்து எல்லா ஸ்டேட்லயுமே நமக்கு ஒவ்வொரு ஆபீசஸ் இருக்கு. அந்த ஆபீசஸோட நம்பர்ஸ், கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. எக்ஸ்பர்ட்டான பிசினஸ் கன்சல்டன்ட் இருக்காங்க. எல்லாருமே வந்து உங்களுக்கு பிசினஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. டெக்னாலஜில உங்களுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் வேணும், அதுக்கு நம்மளோட 99 சப்ளிமேஷன் இருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. மீண்டும் ஒரு புது வீடியோல உங்களை இன்னொரு வாட்டி சந்திக்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ சோ மச். ஓகே.
Are you passionate enough to start your own business but don't know where to start from? Do you want to be your own boss but don't know how to initiate? Are you looking for new ideas and unique solutions to reach out to your potential customers? Or are you just simply worried about the potential risk factors associated with your idea? With many such obstacles and hurdles along the way, starting your own firm is surely not easy. And we at Startup Clinic know exactly what it takes to help you. With Startup Clinic by your side as your own business clinic, you can now sit back and relax and kiss a goodbye to all your troubles and worries. Through instant help in your startup process, Startup Clinic provides you all the services related to company formation, rebranding and much more. Starting from just Rs 99,999, get unlimited ideas for business along with experts' opinion and meetings with consultants, and starting from just Rs 888, get unlimited services for your startup. From company formation to brand and logo creation, from website and application development to social media marketing, we undertake all the responsibilities there are in order to make your business a shining example in modern-day entrepreneurship. We also help you with bank loans, funding, factory setups, shows and event participation along with unlimited advertising opportunities. We have 100+ business modules under a single window solution under one clinic. After mastering all the major business industries like hotels, e-commerce, salons, franchising, logistics, restaurants and hotels, clothing and accessories, pharmaceuticals, media, furniture, mobile stores and manufacturing, we have gained all the necessary skills there are and have become much more than just capable to help you in ways more than one. Startup Clinic can provide you with your unique plan and assist you in capital generation as well. All you have to worry about is your ringing cash registers. Startup Clinic is professionally managed by industry experts, and business and technology planning are done through IIM, IIT standards. Our finances and laws are conducted by CA, CS and LLB experts, powered by Zenby Group of Companies. YouTube and subscribe to our channel Startup Clinic and click the bell icon for daily notifications. We can also assist you on several social media and other platforms like Twitter, LinkedIn, Instagram, Tumblr, Google+, Vimeo, Pinterest, Quora and Facebook. To know more about us, visit our website www.startupclinic.com.